டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்புறமா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரோமோலாம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். யோகியும் கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் முன்னாடி 2 படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்பீச் நான் அப்புறமா வச்சுருக்கேன், நான் அப்புறமா தரேன். தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதுவும் மனசுலேருந்து வந்துச்சு. சென்னை தேனாம்பேட்டையில் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவிமோகன் ஸ்டுடியோஸை நடிகர் ரவிமோகன் தொடங்கியிருக்கிறார். இதற்கான நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு திரை நட்சத்திரங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் சிவகார்த்திகேயன், எஸ்ஜே சூர்யா, மேலும் கன்னட நடிகரான சிவராஜ்குமார், மேலும் நடிகைகள் ஜெனிலியா போன்ற முக்கிய நட்சத்திரங்கள் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் நோக்கம் என்ன? தற்போது எந்தெந்த திரை நட்சத்திரங்கள் அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரிங்க. வணக்கம். எடிட்டர் மோகனுக்கு 2 மகன்கள், மோகன் ராஜா மற்றும் ரவி மோகன். மோகன் ராஜா ஏற்கனவே இயக்குநராக தமிழ் சினிமாவில் கலக்கி வரும் நிலையில் ரவி மோகன் பல வருடங்களாக ஹீரோவாக நடித்து வருகிறார். மோகன் ராஜா இயக்கத்திலும் பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார். தற்போது அவரே ஒரு படத்தை இயக்க போகிறார். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்று சென்னை தேனாம்பேட்டையில் தொடங்கி இருக்கிறார். இதற்கு அந்த படத்தின் தயாரிப்புகள் குறித்து ஒரு அறிமுக விழா தற்போது சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள ட்ரேட் சென்டரில் நடைபெற்று வருகிறது. இதில் திரையுலக பிரபலங்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். நடிகர் கார்த்திக், நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகர் யோகி பாபு, இசையமைப்பாளர் இமான், நடிகர் ஜெனிலியா, சதா சீனியர், கன்னட நடிகர் சிவராஜ்குமார், நடிகர் மணிகண்டன், பல தயாரிப்பாளர்களும் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக யோகி பாபு வைத்து படம் இயக்க போவதாக நடிகர் ரவிக்குமார் ரவிமோகன் அறிவித்திருந்தார். அதற்கான அறிமுக விழா படப்பூஜை எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. 2 படங்கள் இவர் தயாரிப்பில் நடைபெறுகிறது. ஒன்று ப்ரோ கோட் என ஆர்டினரி மேன். அதற்கான பூஜைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அது காட்சிகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலரும் திரைப்பிரபலங்கள்